Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote. BuyMoteங்கிறது என்னென்னா ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். BuyMoteோட அதர் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணையில் BuyMoteல ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ BuyMoteோட அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ட்ரிங்க்கான ரோஸ் மில்க் நம்ம வீட்டிலையே எசன்ஸ் செஞ்சு வீட்டிலையே எப்படி ரோஸ் மில்க் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரோஸ் மில்க் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்து நல்லா காய வச்சிடலாம். நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஒரு நாள் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு பவுட்ரு டைப்பில் நல்லா அடித்து எடுத்துடலாம். இதை நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு ரோஸ் கலர் ரோஜா இதழ்களை எடுத்துடலாம். இந்த ரோஜா இதழை ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த ரோஜா இதழை அந்த தண்ணியில் போட்டுடலாம். தண்ணி ஓரளவுக்கு வெதுப்பாக இருந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா நீர் இறங்கி வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் சல்லடை வச்சு அதை தண்ணியை தனியாக வடித்து எடுத்துடலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டுருங்க. ரோஸ் வாட்டர் நல்லா கீழே வந்துடும். இப்போ அந்த ரோஸ் வாட்டரில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா சுகரெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்ச பீட்ரூட் தூள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நார்மலாக வச்சுக்கோங்க. நல்லா அடி பத்தாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க. ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கனால கீழே அடி பிடிச்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சல்லடையில் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா கூலிங்காக இருக்க ஒரு பால், தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஒரு டம்ளர் பாலுக்கு. தனியாக சுகர் எதுவும் வேணும்னா சேர்த்துக்கலாம், மற்றபடி தேவையில்லை. அதில் இருக்கிற சுகரே போதுமானது. நல்லா ஆற்றிடுங்க. கரெக்டாக ரோஸ் மில்கோட பதம் வந்திருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.